செய்ய போகிறது குடமிளகா சப்ஜி. அதுக்கு தேவையான அளவு 2 குடமிளகா, 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு வதக்கி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் எடுத்துடுங்க. இல்லை கொஞ்சம் எங்களுக்கு வந்து மொறுமொறுப்பு வேணும்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபடணும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் பரிமாறிடலாம். இது குடமிளகா வறுத்த எண்ணெயில் மீதி இருக்குது. அந்த எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, சிறிதளவு இஞ்சி எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் சூடு ஆறுனோடனே மிக்ஸியில் போட்டு அரைக்கிறோம். இது ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இது நல்லா உருகட்டும். ரெண்டு கிராம்பு, 2 பட்டை தாளிப்புக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிய விடுங்க. வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. உருகினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது இது கூட நம்ம சேர்ந்து இப்போ வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இது கூடவே சிறிதளவு மஞ்சத்தூள், நம்மளுக்கு தேவையான எல்லா மசால் பொடியும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது வந்து கலருக்காக. விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோடு நான் தண்ணி ஊற்றிருக்கீங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அடுத்தது நம்ம அரைச்ச விழுதை இதில் போட போகிறோம். நம்ம வதக்கிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது கூட புளிக்காத தயிர் கொஞ்சம் போட்டு அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது இப்போ நம்ம கடாயில் ஊற்ற போகிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சிறிதளவு கழுவி இதில் ஊற்றிருக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட என் பையன் வீடியோவும் எடுத்துக்கிட்டு அவனே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா உப்பு கரைக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்ச குடமிளகா, வெங்காயம் கிரேவியோடு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
உங்ககிட்ட கொத்தமல்லி தழை, வெந்தய லீஃப் இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இல்லைங்க. ஸோ இருக்கிறத வச்சு நான் செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். சீக்கிரமாக சட்டுன்னு செய்யலாங்க. நல்ல டேஸ்டியான குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்லடா. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். சுட சுட சப்பாத்திக்கு சுட சுட குடமிளகா சப்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.